வாழ்க வளமுடன். அது என்போம், இது என்போம், அங்கிங் என்போம், அண்டம் என்போம், பிண்டம் என்போம், பொது என்போம், நமது என்போம், உண்டு என்போம், இல்லை என்போம், ஒன்று என்போம், ஒன்றல்ல இரண்டு என்போம், இல்லை இல்லை இரண்டல்ல ஒன்று என்போம், ஒன்றுமில்லா ஒன்று அது என்போம். எது எங்கே எவ்விதமாய் இருப்பானும் இயம்பிடினும் அவை அனைத்தும் ஒன்றே ஒன்றே அனைத்தும் ஆகியது. ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அந்த ஒன்று எது? அந்த ஒன்றுமில்லா ஒன்றை பற்றித்தான் நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். ஒன்றி ஒன்றி ஒன்றாய் நின்று உட்புறம் நோக்கி அகத்தவத்தில் கரைந்து உணர்ந்தால் ஒன்றுமில்லா ஒன்றாகிய இறைநிலையே அனைத்தும் ஆகிய அரிய உண்மை தெளிவாகும். ஒன்றி ஒன்றி ஒன்றாய் நின்று உட்புறம் நோக்கி அகத்தவத்தில் கரைந்து உணர்ந்தால் ஒன்றுமில்லா ஒன்றாகிய இறைநிலையே அனைத்தும் ஆகிய அரிய உண்மை தெளிவாகும். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. ஒன்றுமில்லா ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி ஒன்று பலவாகி ஒன்றில் ஒன்று கலந்து ஒன்று மற்றதாகி ஒன்றில் இந்த ஒன்று பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி ஒன்றும் இல்லாமல் போய் முடிவில் ஒன்று ஒன்றாகவே மாறும் நிலை. அதாவது ஒன்றுமில்லா ஒன்றாக மாறும் நிலை தாங்க வாழ்க்கை தத்துவம். ஒன்றுமே இல்லாதவன் இறைவன், சூன்யமானவன், பூரணமானவன், தமக்கென எதையும் வைத்துக் கொள்ளாதவன், நிரந்தரமானவன், ஆதியும் அவனே அந்தமும் அவனே. ஒன்றுமில்லா ஒன்றாகிய அது அருவம்ங்க. அருவம் என்னும் பூரண தத்துவம் அந்த ஒன்றே ஆகும். அந்த ஒன்றுமில்லா ஒன்றின் பரிணாமமே தன்மாற்றமே கோடான கோடி உருவங்கள் அப்படிங்கிற தத்துவமாகும். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி பேதித்த அண்ட கோடிகளாய் ஆறறிவு பெற்ற மனிதனாய் மாறிய அற்புதம் இறைநிலையின் தன்மாற்றம் மற்றும் பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற தத்துவங்கள் மூலம் நாம் அருட்தந்த எளிதா விரிவா நமக்கு விளக்கி இருக்காருங்க. ஒன்றுமில்லா ஒன்று அறிந்தேன், மகரிஷி சொல்றாரு. ஒன்றுமில்லா ஒன்று அறிந்தேன், விளக்கி காட்ட ஓமை இல்லை, எனினும் ஒருவாறு சொல்வேன், என்றுமே மாறாத இயற்கையே ஈது அப்படின்னு சொல்றாரு நம்ம அருட்தந்தை. அதாவது ஒன்றுமில்லா ஒன்றை நான் அறிஞ்சிருக்கேன், அதை விளக்கி காட்ட ஓமைகள் இல்லை, ஆனாலும் ஒருவாறு சொல்வே அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தாங்க நமக்கு துணை நிக்கணும். அலை இயக்க தத்துவ பாடல்ல என்ன சொல்றாருன்னா, குறையற்ற முதல் விண்ணில் குணம் இல்லை, ரசாயனங்கள் இல்லை, அது ஒன்றுமில்லா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டுமா, மறைபொருள் விளக்க பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இறைநிலையே இருப்பு இயக்கம் இரண்டும் ஒன்றாய் இருந்த போது சுத்த வெளியில் ஏதும் இல்லை. இறைநிலை இருப்பு இயக்கம் இரண்டும் ஒன்றாய் சிவநிலையில் இருந்த போது சுத்தன் வெளியில் ஏதும் இல்லை, ஒன்றை விட அதுவும் பாலே. அதாவது ஒன்றில்லா ஒன்று, அதுவும் என்னது? பாலே. அதாவது இறைநிலை ஒன்றுமில்லாத ஒன்று, பால் நிலை அப்படின்னு விளக்குறாருங்க. தவ நிலையில நம்ம மனசு ஆழ்ந்து விரியும் போது தெய்வ நிலை சூழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால் அப்படின்னு சொல்றாரு வைணவ பெரியார் நம்மாழ்வார். சுத்தவெளி எதையும் தடுக்காது தட்டாது இருப்பது என்றைக்கும் உள்ளது, இரவு பகல் நின்ற எல்லை இல்லாத ஒன்றுமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் சொல்றாருங்க. எல்லாருமே இறைநிலைய ஒன்றுமில்லாத ஒன்று அப்படின்னு தான் சொல்றாங்க. பால் என்றால் ஒன்றுமில்லை அப்படின்னு அர்த்தங்க. பாலே முதலாய் எழும் பயிர், பால் ஆம் பயிரை அடங்கும் அப்பாலிலே. இது திருமந்திர பாடலுங்க. உயிர் என்னும் பயிர், அங்க பயிருங்கிறத நம்ம உயிர்னு சொல்றாங்க. உயிர் என்னும் பயிர் எங்கிருந்து வந்தது?
உயிர் ஒன்றுமில்லாமையில் இருந்து, சூனியத்தில் இருந்து, அதாவது பாலில் இருந்து வந்தது. அதே உயிர் அடங்குவது எங்கங்க? அதே பாலில் தான். ஒன்றுமில்லாத ஒன்றாகிய பாழாகிய இறைநிலையிலிருந்து தோன்றிய உயிர் மீண்டும் ஒன்றுமில்லா ஒன்றாகிய பாலுக்கே திரும்பி பாலோடு பாலாய் அங்கே அடங்குகிறது. ஆதி அடங்கும் வாழ்க்கையடா சொல்றாங்க இல்லையா? ஒன்றுமில்லா ஒன்று எங்கும் நிறைவாக உள்ளதால் அதனை சிவம் அப்படின்னு சொல்றாரு நம்ம அருட்தந்தை. ஒன்றுமில்லா ஒன்று எங்குமே நிறைவா இருக்கிறதுனால அது சிவம். நின்றும் நிலைத்தும் மற்ற தோற்றம் எல்லாம் நிலைக்க விடாமல் இயக்குவதால், தொடர்ந்து இயங்க செய்வதால் ஒன்றுமில்லா ஒன்று என்னது? சக்தி. இப்ப சிவம் அதுவே, சக்தியும் அதுவே. இன்று இந்த சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நான் எனும் அறிவுமாக அந்த ஒன்றுமில்லா ஒன்றே விளங்குகிறது. நான் எனும் அறிவா என்ன இருக்கு? ஒன்றுமில்லா ஒன்றுதான் விளங்குது. அறிவே தெய்வம் என தெளிவாக ஒன்றுக்கு பெயர்கள் பல அப்படிங்கிற கவிதையில நம்ம மகரிஷி விளக்கியிருக்காருங்க. அந்த கவிதைகள்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சு பார்த்தோம்னா இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு எளிதா விளங்குங்க. ஒன்றுமில்லா ஒன்றை தான் கண்டு கொண்ட விதம் பற்றி மேலும் விவரிக்கிறார். இந்த ஒன்றுமில்லா ஒன்று என்னங்கிறத நான் எப்படி கண்டுகிட்டேன் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாரு. இது அவரின் சுயநிலையில் தன்னை அறிந்த ஞானம். முற்காலத்தில் இருந்தே தொன்று தொட்டே அறிஞர்கள் எல்லாம் ஒன்றுமில்லா ஒன்றை விளக்க முற்பட்டு விளக்க இயலாமல் முட்டி மோதி நின்று விட்டனர். அந்த காலத்துல அவங்களாம் இறைநிலையை உணர்ந்தாங்க, ஆனா தெளிவா விளக்கி சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத மகரிஷி அழகா விளக்குறாரு. ஆதி என்ற வெளியினில் ஒன்றுமில்லா ஒன்றான அவனை தேடி போனவர்கள் எல்லாம் ஆதியாம் அறிவு நிலையை அடைந்தார். அவனோடு இணைந்தார், கரைந்தார். முற்றுமாய் கரைந்த நிலையில் அறிவு அங்கேது. இப்ப அவனோட கரைஞ்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அவனை பத்தி எப்படி நம்மளால திரும்ப சொல்ல முடியும்? அவங்களால திரும்ப சாதாரண நிலைக்கு வர்றப்ப அவங்களால அதை சொல்ல முடியல. அறிவுதான் தெய்வம், மெய்ப்பொருள். அறிவோடு அறிவாக அறிவாய் இணைந்த பின்னர் அதை யூகிப்பார் யார்? இறைநிலையோடு இணைந்த நிலையில் ஆதியை கண்டவர் அந்நிலையை சொல்ல அவர்களால் இயலவில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். திறந்த வெளி ரகசியம் இது என்னங்க? திறந்த வெளி ரகசியம் சொல்லிட அவன் அங்கு இல்லை. அந்த ரகசியத்தை அவன் உணரதான் செய்யறான், அவனால சொல்ல முடியல. தத்துவமசி, அதாவது அதுவே நானாக மாறி இருக்கும் நிலை. அப்ப எப்படி அதை பத்தி சொல்ல முடியும்? ரெண்டு இணைஞ்சிருச்சு இல்லையா? ஒன்றோடு ஒன்றாய் உயிர் சேர்ந்த பின்னே உலக நினைவு அங்கே இல்லை. புலன் உணர்வை கழித்து எல்லையற்ற வெளியில் ஏகாந்த நிலையில் ஆதி நிலையும் தானும் ஒன்றாக காண்கின்றான். அங்க என்ன செய்யறான்? புலன் உணர்வுகள் இல்ல, எதுவுமே இல்ல. அவனே நான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கான். ஒன்றிலா ஒன்றை போல தானே எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பதாக உணர்கிறான். ஆதி வேறு தான் வேறு அப்படின்னு கருதுறதுக்கு இடம் இல்லாம ஒன்றாகவே ஒன்றி நிற்கின்றான். கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியதாகவே தானாக நிறையும் நிலை அது. நம் அருட்தந்தையும் ஒன்றுமில்லா ஒன்றை நான் முடிவாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி, எவ்வாறு? அதையும் அவரே விளக்கி சொல்றாருங்க. அறிவறிந்தோர் நன்று என்று சொன்னவற்றையெல்லாம் என் நினைவில் கொண்டு ஆராயும் பழக்கம் எனக்கு உண்டு. சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்திக்கின்றவர் இல்லையா, அந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இந்த சுய ஆராய்ச்சி பழக்கத்தால் அன்றென்று நடைபெறும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் ஊடே, அதாவது வாழ்க்கை நிகழ்ச்சியிலையும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டேதான் இருந்தாரு. அதே சமயத்துல அடிக்கடி நான் யார் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு ஆராய்ந்து வந்தார். அந்த ஆராய்ச்சியின் ஒவ்வொரு தத்துவமாக அறிந்து அவற்றை தாண்டி ஒன்றுமில்லா ஒன்றை முடிவாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் தத்துவ ஆராய்ச்சி செய்யலாங்களா? அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம்னே நாம் என்பதை உணர்ந்த அவர் முதலில் அணு தத்துவத்தை ஆராய்ந்தார். கொஞ்சம் அணு தத்துவத்துக்குள்ள போலாங்க. அவனில் அணு, அணுவில் அவன். அணுவாகி அணுக்கள் இணைந்து அண்ட சராசரங்கள் ஆகி
அறிவாகி அணுவறிந்த அப்பொருளே பரம். அது அணுதான் எல்லாவற்றுக்கும் அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை ஆராயத் தொடங்கினார். அண்ட பிண்ட சராசரங்கள் எல்லாம் அணுவின் கூட்டன்றோ, எல்லாமே அணுதானுங்க. ஆகவே ஆராய்ச்சி அணுவில் தொடங்கினேன். எது முதலோ அதுல தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அணு தந்த ஆராய்ச்சி பற்றி கூறியுள்ளார். அந்தமில்லா மெய்ப்பொருளே எழுச்சி பெற்று அசையும் முதல் நிகழ்ச்சி அணுவென்ற பரிணாமம். பரிணாமத்துல முதல்ல அணுதான் தோன்றிருக்கு. அந்தமில்லா மெய்ப்பொருளே எழுச்சி பெற்று அசையும் முதல் நிகழ்ச்சி அணுவென்ற பரிணாமம். அணுவினிலே சூடு உண்டு, குளிரும் உண்டு, அதனுள்ளே காந்தம் என்ற உயிரும் உண்டு. அணுவினிலே இருள் உண்டு, ஒளி உண்டு, அசைவு உண்டு, எழுச்சி கவர்ச்சி இரண்டும் உண்டு. எல்லாமே அணுவில இருக்குங்க. ஆலமரம் வித்தினிலே அம்மரத்தின் முழுத்தன்மை உள்ளது போல அணுவினிலே அண்ட பிண்டம் அனைத்தும் உண்டு. ஒரு ஆலமரத்து வித்துல அந்த ஆலமரத்தோட அனைத்து குணங்களும் அதுல இருக்கு. அதனோட முழு தன்மையும் அந்த சின்ன வித்துல இருக்கு. அது போல அணுவிலே அண்ட பிண்டம் அனைத்தும் உண்டு. ஒன்றுமில்லா ஒன்றான தோன்றாமல் நிறைந்துள்ள சுத்த வெளியே அணுக்கூட்ட அமைப்பாய் நிற்கும் தோற்ற பொருள் அனைத்திற்கும் ஆதியான மூலமான இடம் என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் மூலமான இடம் அணுதான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரு. ஒன்றுமில்லாத ஒன்றேதான் இருக்க சக்தி ஓங்கியதோர் எழுச்சி நிலையே அணுவாய் போச்சு. அணுவை கடந்து அப்பால் நிகழ்ச்சி எதுவும் இருக்குங்களா? அணுவை கடந்து அப்பால் நிகழ்ச்சி எதுவும் உண்டோ? ஆதி என்ற பெருவெளியே அனைத்தும் அன்றோ, அணுவும் அன்றோ. அணுநிலைக்கு அப்பாலே அகண்டம் மௌனம் தத்துவம் அறிந்தோம். தோன்றாத சூனியத்தில், அதாவது ஒன்றுமில்லாத ஒன்றுல அணு எவ்வாறு தோன்றியது? அது சூனியம்னு சொல்றோம், ஒண்ணுமே ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம். அதுல எப்படி அணு தோன்றியது என்றறிய ஒன்றோடு ஒன்றாய் நின்றேன், பாழாய் விட்டேன். அணுவிற்கு அப்பால் பால்நிலையே உள்ளது என்பதை அவர் அறிந்த விதம் கழித்தல் தத்துவமாகும். எப்படி அணு மீறி அடுத்து பால்நிலைதான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரு கழித்தல் தத்துவம். அதை நம்ம இப்ப பார்க்கலாங்க. உருவத்தை கழித்து விட்டால் என்னங்க மீதி? அரூபம். ஒளியினை கழித்து விட்டால் மீதி மௌனம். பெருகி வரும் வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருளன்றோ மீதி? ஆதி நிலையை அறிய நம் அறிவை கொண்டு அணு முதலாய் அண்ட பிண்ட தோற்றங்களை கழித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? ஆதி நிலையை அறிய நம் அறிவை கொண்டு அணு முதலாய் அண்ட பிண்ட தோற்றங்கள் அனைத்தையும் கழித்து கொண்டு வா என்கிறார். ஜோதி சப்தம் சுவைகளோடு மனங்கள் என சொல்கின்ற அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளிவிட்டு வா அப்படின்னு சொல்ற. எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே வாங்க. கடைசியாக உள்ளது நம்மளோட அறிவு மட்டும் தானங்க. கடைசியாக உள்ளது உனது அறிவு, அதையும் கழித்து விடு. மீதி இருப்பது என்ன? இருள், அகண்டம், நிர்விகற்பம், மௌனம் எனும் சூன்யம். இதுவே ஆதி, ஒன்றுமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாருங்க. அரூப உருவாய் இயங்கும் அறிவை நீக்க மீதி இருப்பது ஆதி எனும் பிரம்ம நிலைதானே. ஒன்றுமில்லா ஒன்றினை அறிய நாம் புலன்மயக்கம் பொருட்பற்று ஆகியவை இல்லாமல் தவ நிலையில ஒன்றி நின்றால், அதாவது ஒன்றையும் நினையாமல் தன்னையும் மறவாமல் நின்றால்தான் இயலும். தவ நிலையில் தேடிட தேடிட வீடில்லா வீடாம் ஒன்றில்லா ஒன்றாம் வெட்டவெளியே மெய்ப்பொருள் அப்படிங்கிறத நம்ம உணரலாம் இல்லைங்களா? ஒன்றுமில்லா ஒன்றுக்கு பல பெயர்கள் இருக்குங்க. ஆனா அது ஒன்றுமில்லா ஒன்று. ஒன்றுமில்லா ஒன்றே இருள், பூரணம், மௌனம், கும்மிருட்டு, பிரம்மம், சூனியம், பால்நிலை, பேராதார சக்தி, பரவெளி, வெட்டவெளி, இன்னும் பல பல. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலார் சொல்றாருங்க. ஏகம் அநேகம் என பகர்வெளி எனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி என ஒளியை உருவமற்ற ஒன்றுமில்லா ஒன்றான தெய்வமாக கூறுறாரு. எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் சொல்றாருங்க. ஒன்றுமில்லா ஒன்றாகிய வெட்ட வெளியே தெய்வம்,
வெட்ட வெளியே பால் நிலை அப்படின்னு பரஞ்சோதி மகான் சொல்றாங்க. ஒன்றுமில்லா ஒன்றாகிய இறைநிலையே இருப்பு நிலை. உண்மைதானங்க. அதற்கு மூலமும் இல்லை, முடிவும் இல்லை. அதாவது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதற்கு துணையாக இணையாக வேற ஒரு பொருளை சொல்ல முடியுமா? கிடையாது. அது வேறு பொருளிலிருந்து தோன்றி இருக்குதா? கிடையாது. ஆதி இல்ல. அதனால அது என்னங்க? அனாதி. ஒன்றுமில்லா ஒன்றின் மாபெரும் ரகசியம் என்னவென்றால், உண்டு என்பதும் இல்லை என்பதும் இரண்டும் ஒக்கும். உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்ல. எப்படின்னு பார்க்கலாங்களா? உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. எல்லையற்ற பரவெளியில் நமது எண்ணத்தை விரிந்து அகற்றி தவநிலையில ஆழ்ந்து நுணுகி நிற்க நிற்க ஒன்றுமில்லை, இது ஒன்றும் இல்லை என புலன் உணரும். அங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. இருப்பு நிலையினை அறிவு எட்டும் போது எய்தும் போது இல்ல, இது உண்மை உண்மை உண்டு உண்டு அப்படின்னு அறிவு சொல்லுங்க. ஒன்றுமில்லா ஒன்றின் உண்டு இல்லை என்ற இருமை தன்மையினை நாம் தவநிலையில் அறிய முடியும். மன அலைச்சுழல் குறைந்த எண்ணமற்ற நிலையில, ஒன்றுமில்லா மனநிலையில அங்கு ஒன்றும் இல்லை என நாம் உணர்வோம். ஆனால் அதே சமயம் அறிவோ மௌன சூன்யமாய் இறைநிலை ஒன்றுமில்லா நிலையில் ஆட்சி செய்து கொண்டிருப்பதை அறியும். பேரியக்க மண்டலம் 2 முக்கிய பகுதிகளாக கொண்டதுங்க. என்னென்ன? ஈர்ப்பு மண்டலம், அது தூய வெளி. மற்றொன்று இயக்க மண்டலம். இயக்க மண்டலத்தை சுற்றி ஒரு கவசம் போல அமைந்திருப்பது ஈர்ப்பு மண்டலம் எனும் தூயவெளி. தூயவெளிக்கு எல்லைகள் கிடையாது. அப்படியே நம்ம தவநிலையில போய்கிட்டே, துரியாதீத நிலையில போய்கிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இறைநிலையோட கலக்கிறத தவிர வேற வழி கிடையாது. ஒன்றுமில்லா ஒன்று என நாம் குறிப்பிடும் இத்தூய வெளி ஒளி, வெளிச்சம், இயக்கம், அணுவின் பூரிப்பு, இந்த 4ம் இணைந்த ஆதி நிலையாகும். ஒண்ணுமில்லா ஒண்ணு ஒண்ணுமில்லா ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, ஆனா அது உண்மையிலேயே ஒன்றுமில்லா ஒன்றுங்களா? இல்ல. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். வற்றாயிருப்பு அப்படிங்கிறத நிறை வளம் அப்படின்னு சொல்லலாங்க. அனைத்து தோற்ற பொருட்களும் அவனிடமிருந்துதான் தோன்றி இறைநிலையை இடமாக கொண்டு இயங்கி அவனிலேயே மறைகின்றன. எவர் லாஸ்டிங், குறைவுபடாத தன்மை. அட்சய பாத்திரம் போல அல்ல குறையாத தன்மை உடையதுங்க ஒன்றுமில்லா ஒன்று. வற்றாயிருப்ப வடமொழியில பூரணம் என்றும் அட்சயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுமில்லா ஒன்றாகிய இருப்பு நிலை இறைநிலைதான். அந்த இருப்பு நிலைதான் இயக்க நிலையாக மாறியது. இயக்கத்திற்கு வரும்போதுதான் அது ஆற்றலாக மாறியது. அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றல். வான்காந்தம், ஜீவகாந்தம் ஆற்றல் நாம் மறந்தால் ஒன்றுமில்லா ஒன்றை, தெய்வம், அறிவு இவை பற்றி உணர்ந்திட இயலாது. அதனால என்ன செய்யணும்? நம்ம காந்த நிலை, காந்த தத்துவம் அறியணும். காந்த நிலை அறியாமல் தெய்வ நிலை அறிய முடியாது. ஏனென்றால் மெய்ப்பொருள் எங்கும் நிறைந்த பெருவெளி காந்த ஆற்றல் எங்கும் நிறைந்துள்ள இறைநிலையின் பகுதி. காந்த ஆற்றல் இறைநிலையின் ஒரு பகுதி. சிறிது காந்த தத்துவ ஆராய்ச்சி செய்யலாங்களா? ஓகேங்களா? இறைநிலையான இருப்பு நிலைய 4 இதழ் மலராக நம்ம மனக்கண் முன் அப்படியே நினைச்சுக்கலாம். இறைநிலையின் இருப்பு நிலையை 4 இதழ் மலர் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இந்த 4 இதழ்கள் என்னென்ன? இருப்பு நிலை சித்தவெளி, நுண்ணியக்க சுழல் அலை விண், சுழல் அலையிலிருந்து வரும் விரிவு அலை, விரிவு அலை இருப்பு நிலையில் கலந்து பேராற்றலாக விளங்கும் காந்தம். இந்த 4 தாங்க 4 மலர்கள், 4 இதழ். ஒரு மலரின் இறைநிலை என்ற மலரின் 4 இதழ்கள். இறைநிலையாக ஒன்றேதான், ஒரே பொருள்தான் 4 இதழ்களாக வந்துள்ளது. இந்த முதல் மலர்ச்சியை நாம் சிந்தித்து சிந்தித்து இந்த விளக்கத்தை அழுத்தமாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என நம்ம அருட்தந்தை வலியுறுத்தி இருக்காங்க. நிச்சயம் காந்த தத்துவம் அறியறப்ப இந்த எல்லாத்தையும் மனசுல திரும்ப 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 சிந்திச்சு பதிய வச்சுக்கணும். 4வது இதழாக மலர்ந்த காந்த ஆற்றல் தாங்க அழுத்தம், ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம் ஆகிய 6 வகை
தன்மாற்றங்களை பெறுகிறது. மூல இதழ் 4 மற்றும் இந்த காந்த அலையின் தன்மாற்றம் 6 சேர்ந்து மொத்தம் 10 படித்தளங்களாக, இந்த 10 படித்தளங்கள் தான் பேரியக்க மண்டலத்தின் தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 தத்துவ விளக்கம் நமது அருட்தந்தை அவர்களால் கவிதை மூலம் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது. அந்த கவிதையை கொஞ்சம் பார்க்கலாம். ஓர் இயக்கமற்ற ஒன்றில்லா ஒன்றாகிய வெட்ட வெளியாக இருப்பதுவே இறைநிலை. வெட்ட வெளிதான் இறைநிலை. இருப்பு நிலையே இயக்கம் பெற்று காந்த பேராற்றலாக பேரியக்க மண்டலமாக விளங்குகிறது. பேரியக்க மண்டல தத்துவங்கள் 10ஆல் விளங்கிக் கொள்வோம். அதனால் பெரிய சுமை நமது மனதில் இருந்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. மனம் அறிவாகிய சிவநிலையை அடையும். ஓர் இயக்கமற்ற நிலை, அதாவது ஒன்றுமில்லா ஒன்றான நிலை வெட்டவெளி, அது இருக்கிறது ஆதி அப்படின்னு சொல்றோம். அதன் உள் அமைந்த ஆற்றலே இயக்குகின்ற விண்ணாகும். அதிலிருந்து எழுந்த நேரியக்க பெரிய அலை நெடுவெளியில் கலப்புற வான்காந்தமாச்சு. தொடர்ந்து நிகழ்ந்த காந்த தன்மாற்றம் அதனால அழுத்தம், ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம் என்ற 6 ஆகியது. இத்தகைய இறைநிலையின் பரிணாமத்தினை, காந்த ஆற்றலின் ஆக்கத்தினை, மறைபொருள் விளக்கத்தினை நாம் உள்ளுணர்ந்தால் அதுதாங்க மெய்ஞானம். காந்த ஞானமே மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்றதே ஆக்க ஞானமாம் காந்தம் அப்படிங்கிறாரு. அந்த மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம், நம்ம அணு தத்துவம் பார்த்தோம். இப்ப அந்த மெய்ஞானத்தோடு ஞானம் இரண்டையும் அறிந்து உய்யறதுக்கு நம்ம தெளிவு பெறணும் அப்படின்னா அதுக்கு பாலம் போன்றது. அந்த பாலம் போன்ற ஆக்க ஞானம் எது? காந்தம் அப்படிங்கிறார். ஒன்றுமில்லா ஒன்றாகிய இறைநிலையை நாம் அறிய காந்த ஞானம் நமக்கு கட்டாயம் வேணுங்க. காந்த தத்துவம் பற்றி நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒன்றுமில்லா ஒன்று சூன்யம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சூன்யமாம் இருள் ஏதுமற்றதென்றும் சொல்வார்கள். அது சூன்யமா இருக்கிறது இருள், அதுல ஒண்ணுமே இல்லை, அது ஏதும் அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. புலன் உணர்வில் அளவில் நின்று, எப்ப சொல்றாங்க? புலன் உணர்வில் நிற்கும் போது அந்த சூன்யம் இருள், அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. சூன்யமே கோடான கோடி அண்ட சூரியன் சந்திரன் இவற்றை தாங்கி நிற்கும். சூன்யமே வளமிக்க உறுதியாக நின்று சொரூப கோடிகளை ஈர்த்து இயக்குதன்றோ. ஆம், ஒன்றுமில்லா ஒன்றாகிய சூன்யமே அனைத்தையும் ஈர்த்து இயக்கும் வல்லமை பெற்றது. அடுத்துங்க, ஒன்றுமில்லா ஒன்றாகிய இறைநிலைக்கு இருக்கிறது பேராற்றல், பேரறிவு. ஏற்கனவே பார்த்தாலே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் உள்ளது இறைநிலை. பேராற்றல் சுத்த வெளிக்கான ஆற்றல் வேற எங்க இருந்து வரலங்க, அதுக்குள்ளதான் இருக்குது. அதனிடத்தே அமைந்துள்ள அழுத்தம் எனும் உந்து ஆற்றலே காரணமாகும். அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. அந்த பாடலை கொஞ்சம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அழுத்தம் எனும் உந்து ஆற்றலே காரணம். அது தண்ணீருக்கு ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், மற்றும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சரௌண்டிங் பிரஷிங் ஃபோர்ஸ். இது சேர்ந்ததாங்க பேராற்றல். அடுத்து பேரறிவு, பிரபஞ்ச தோற்ற பொருட்கள் அனைத்தையும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒழுங்காற்றல் தான் பேரறிவு. ஒன்றுமில்லா ஒன்றாக இருப்பதோ இறைநிலையில் இருப்பதோ பேராற்றல், பேரறிவு. வெட்ட வெளியே பேராற்றல் நிறைந்தது. சுத்த வெளியை தவிர பேராற்றல் நிறைந்த வேறு பொருள் பிரபஞ்சத்தில் இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. வெட்டவெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில் என கேள்வி கேட்டு நம்மளை சிந்திக்க வைக்கிறாருங்க. சுத்த வெளியே விண்ணாகவும் இறை துகள்களாகவும் அனைத்து தோற்ற பொருட்களாகவும் மலர்ந்து உள்ளது. இதுவும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சுத்த வெளிதான் விண்ணாச்சு, இறை துகள்களாச்சு, அனைத்து தோற்ற பொருட்களாகவும் ஆயிருக்கு. சுத்த வெளியே இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. அது கொஞ்சம் பார்க்கலாம். சுத்த வெளியே இயற்கை. பட்ட பகலில் விண்மீன்கள் நம் கண்ணுக்கு தோன்றாது.
பகல்ல தோணுங்களா நட்சத்திரங்கள்? தெரியாது. ஆனால் பார்வை இல்லாதவங்களுக்கு அது பகலானா இருந்தாலும் சரி, இரமாக இருந்தாலும் சரி, 2 நேரமுமே அவங்களுக்கு தோன்றாது. வெட்ட வெளியாக இறைநிலை, வெற்றிடம் இல்லை, பேராற்றல் உடையது அப்படிங்கிற தத்துவம் நம் அறிவுக்கு எட்டவில்லை அப்படின்னா, அந்த இயற்கை தத்துவம் எங்க போய் ஒளிஞ்சுக்கும்? இயற்கை தத்துவம் அது இருக்கதான் செய்யுது. நம்மளுடைய அறியாமை தான் அதுக்கு காரணம். முதலில் இயற்கையே சுத்தவெளி, ஒன்று இல்லா ஒன்று அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிடம் இல்லை, பேராற்றல் உடையது அது பத்தி கொஞ்சம் ஆராயலாம். முதல்ல இயற்கை தத்துவம். கடவுளே அணு, ஒளி, ஒளி, இறுக்கம் இவையாக உள்ளான். நாம் அவனை கண்டிடலாம் இயற்கையாக அப்படின்னு சொல்றாரு. இயற்கையே இறைவனாம், இயற்கையே சுத்தவெளி, இயற்கையே பிரம்மம், இதுதான் சூன்யம். இயற்கையே வெட்டவெளி, அனைத்து அண்டமாகும், எண்ணற்ற ஜீவ இனம் ஆகும். காந்தம், மின்சக்தி மற்றும் ரசாயனங்கள், உணர்வு என்ற பிரிவு 4 ஆம். எல்லாமே இயற்கைதான் அப்படின்னு சொல்றாரு. இயற்கையே இறைவன், இயற்கையின் ஆதி நிலையே எல்லையில்லா வெறி, அதுவே ஒன்றுமில்லா ஒன்று. கடவுள் யார் என அறியும் ஆர்வம் கொண்ட அன்பர்களே கேளுங்கள். கடவுள் ஒன்றே பூரணமாம், அவனுக்கு உவமை இல்லை, துவக்கமில்லை, முடிவுமில்லை பரநிலைக்கு. தன் நிறைவாய் இருந்திடனும் தான் பாலாய் பூஜ்ஜியமாய் இருப்பவனே மெய்ப்பொருளாம் இறைவன். ஒன்றுமில்லா ஒன்றான இறைநிலையை பூஜ்ஜியம் என்றும், புனித நிலை குருநாதரை பூஜ்ஜியத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோரை பூஜ்ஜியர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இப்போ பூஜ்ஜியம் அது கொஞ்சம் பார்க்கலாங்களா? இருந்திடனும் தன்னிறைவாய் தான் பாலாய் தனக்கு என்றொரு தனி மதிப்பு எதுவும் இன்றி தன்னை முன் பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண்ணை கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட, வகுக்க, பெருக்க, கழிக்க தன் மதிப்பு மாறாத தன்மையுள்ளத முழு வடிவ தனிச்சிறப்பு உடைய வியத்தகு எண் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. பூஜ்ஜியம் என்னங்க? அந்த எண்ணை வச்சுட்டு கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி, வகுத்தாலும் சரி, பெருக்கினாலும் சரி, தன்னோட மதிப்பு மாறாது. ஆம், பூஜ்ஜியத்தை போல் நிறைவாய் முழுமையாய் தனக்கு நிகரில்லாத ஒன்றேதான் இறைநிலை. தனி மதிப்பு இல்லாதது. அது யார் அவனை சாடுகிறார்களோ அவங்க கூட சேர்றவங்கள அவர்களுடைய மதிப்பை உயர்த்தி காட்டக்கூடியவன். இறைநிலையை மதிப்பவர்கள் இறைநிலை அளவுக்கு உயர்வார்கள். குருவை மதிப்பவர் அவங்களும் இறைநிலை அளவுக்கு உயர்வார்கள். எவர் ஒருவர் ஒன்றுமில்லா ஒன்றான இறைநிலையை மதித்து ஒழுகினாலும் தப்பாது அவர் தம் உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இது குரு வழியால் நம்மை உயர்த்தும். கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்றாருங்க, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு பாடியிருக்காருங்க. ஒன்றுமில்லா ஒன்று, ஆனால் எல்லா ஆற்றலையும் தனக்குள்ள நிறைவாக பெற்றுள்ளது. அது ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்றோம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் எல்லாவற்றையும் நிறைவா பெற்றிருக்கு. அதனாலதான் காட் இஸ் ஆம்னிபொட்டன்ட் சொல்றோம். எல்லாம் அறிந்தவன் காட் இஸ் ஆம்னிஷியன்ட், எங்கும் உள்ளவன் காட் இஸ் ஆம்னிபிரசன்ட். ஒன்றுமில்லா ஒன்று, கும் இருட்டு, இருள் நிலை அப்படிங்கிறத வியாசர் பகவான் என்ன சொல்றாரு? கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாருங்க. கிருஷ்ணம் அப்படின்னா கருப்பு என்பது பொருள். அது ஒளி கூட தோன்றாத போது, அதாவது ஒன்றுமில்லாத ஒன்றாக இருந்த மூல நிலையாக உள்ள சுத்த வெளி கும் இருட்டாக பாவிக்கலாங்களா? இருள் கருப்புத்தானே. இருளாக உள்ள சுத்த வெளியே கிருஷ்ணம் எனப்பட்டது. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை.
பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கீதையில கண்ணன் சொல்றாருங்க. பிறவாத அழியாத அப்படின்னா ஒன்றுமில்லாத ஒன்று தானே என்றுதானே விளக்கம். ஆம், இறைநிலை ஒன்றுமில்லாத ஒன்றுதான். என்ன அன்பர்களே, ஒன்றுமில்லா ஒன்று தத்துவத்துல ஒன்ன மறந்துட்டோமே. அது வெற்றிடம் இல்லை, பேராற்றல் உடையது அப்படிங்கிற தத்துவம் தானே. ஒரு சின்ன சயின்டிபிக் கால்குலேஷன் அதோட நிரூபிக்கலாங்க அந்த தத்துவத்தை. இந்த பிரபஞ்சத்துல மனிதன், பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் என கோடான கோடி தோற்ற பொருட்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் தாங்கி பிடித்து பாதுகாத்து ரட்சிப்பது இறைநிலை. இது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த கால்குலேஷன் போலாங்களா? மனிதனின் எடை எவ்வளவுங்க? சராசரியா 60 கிலோகிராம் வச்சுக்கலாம். மனிதன் வாழும் பூமியின் எடை 60 × 10⁻24 கிலோகிராம். நம் பூமி சுற்றி வரும் சூரியனோட எடை 60 × 10⁻29 கிலோகிராம். இந்த பூமி, சூரியன் அது மட்டுங்களா, கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அனைத்தும் இந்த சுத்த வெளியில தானங்க மிதந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு எடையுள்ள பொருட்களை லேசா அப்படியே தண்ணில மிதக்க விட்டுட்டு ஒழுங்குமுறையோடு பாதுகாத்து கொண்டிருக்கும் சுத்த வெளி எப்படி வெற்றிடமாகும்? அது பேராற்றல் உடையது, பேரறிவு உடையது. அதுங்க தாங்கும் பொருள் வெளிதா, மிதக்கும் பொருள் வலிதா அப்படின்னு கேட்டா சுத்த வெளி தானங்க அத்தனையும் தாங்கிட்டு இருக்குது. அதுதானே வலிமை மிக்கது, பேராற்றல் உடையது, பேரறிவு உடையது. ஒன்றுமில்லா ஒன்றாகிய இறைநிலை, எங்கும் நிறைந்த பரம்பொருள், த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு மகரிஷி சொல்றாருங்க. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்ற பொருள்களையும் சிறிது கூட இயக்க நீதி வலுவாது இயக்கிக் கொண்டிருக்கும் ஒழுங்கு ஆற்றல் தான் இறைநிலையின் பேர் அறிவு ஆகும். The order of function in everything and everywhere is consciousness. ஒன்றில்லா ஒன்றின் தன்னிருக்க ஆற்றல் காரணமாக ஏற்படும் நுண் அதிர்வே காலம். காலந்தாங்க அனைத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கும். கணக்கு அறிவோம், பயன்படுத்தி ஆக்கவழி காண்போம் அப்படிங்கிறார் மகரிஷி. ஒன்றில்லா ஒன்றான இறைநிலையில் அடங்கியுள்ள வளங்கள் 4 பார்த்தோம். அது மட்டுங்களா, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் அப்படின்னு திறங்கள் 3 அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்குங்க. ஒன்றுமில்லா ஒன்றான தெய்வம் பாய்ம பொருள் வடிவில் உள்ளது. இது புலன்களுக்கு புலப்படாது, தடையற்றது, எதிலும் ஊடுருவி செல்லும் தன்மையுடையது, தன்னுள் எதையும் ஊடுருவ இடம் கொடுக்கும் தன்மை உடையது. ஒன்றுமில்லா ஒன்றாகிய சுத்தவெளி மெய்ப்பொருள், அதனை பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு ஆதிசங்கரர். இதுவே அருவ நிலை, ஓர் இயக்கமற்ற நிலைங்க. ஆழ்ந்த தவ நிலையில ஒன்றுமில்லா ஒன்றாகிய வெட்ட வெளியே ஆரம்பமும் முடிவும் அப்படிங்கிற வேதாந்த உண்மை நமக்கு விளங்குங்க. ஒன்றுமில்லா ஒன்றே, நேற்று நீ அருவம், இன்று நான் உருவம், நேற்று நீ இருள், இன்று நான் வெளிச்சம், நேற்று நீ மௌனம், இன்று நான் ஓசை, நேற்றாக ஆதியாக இருப்பாக இருந்த நீ அசைவாக இயக்கமாக சக்தியாக மாறியதால், ஒன்றுமில்லா ஒன்றாக இருந்த உன்னுடன் நான் ஒன்றியதால் இறையாக மாறியது நான், பூரணமாய் ஆனவன் நானே. குருவருளால் நம்மில் ஒன்றானோம், பேதமில்லை. குருவின் கருணையால் ஒன்றுமில்லா ஒன்றை உணர்ந்தோம், ஒன்றுமில்லா ஒன்றின் தத்துவம் அறிந்தோம். இந்த பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். குருவின் வழிகாட்டலால் தெளிவு பெற்று ஒன்றில்லா ஒன்றின் பதம் அடைந்தோம், பரமானந்தம். அறிவு நிலை, ஆதிநிலை இரண்டும் ஒன்றாய் கண்ட அமைதியில் மனவளக்கலை தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்த்தளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.